அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன சாமி, இப்போதான் சனி பயிற்சி ஆச்சு, நீங்கள் திருப்பி சனி வக்ரகதின்றீங்க, ஒன்றும் புரியல சாமி. ஒன்றும் புரிய வேணாம், உங்களுக்கு நல்லமே தான் நடக்கும், கவலையே பட வேணாம். உங்கள் ராசிபதி புதன், சனி பகவானுக்கும் புதனுக்கும் அவ்வளோ ஒன்றும் வகை கிடையாது, நட்பு தான். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருந்தார். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் வக்ரகதியில் இயங்குறார், கொஞ்சம் பின்னோக்கி நகர்கிறார். அப்போ இரண்டங்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் இடம் பலன், 10ஆம் இடம் பலன், இந்த ரெண்டு பலனுமே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ சனி வக்ரகதியானது ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்களுக்கு சனி வக்ரகதி ஆன உடனே உங்கள் சுறுசுறுப்பு அதிகமாடும் உங்கள் உடம்புல. அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோமே, அதை அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தோமே, ஏன் இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, இப்படி யோசிப்பீங்க. எப்படி யோசிப்பீங்க? இப்படி யோசிப்பீங்க. அப்போது அது கண்டிப்பாக வந்துடும். கிரகங்களுடைய சுழற்சியில் தானே பூமியும் சுழலுது, கிரகங்களும் சுழன்று தான் இருக்குது. எல்லாமே ஒரு வட்டத்தில் உள்ளதாக இருந்து வருது. அப்போ அதனுடைய சுழற்சியில் அதனுடைய கதிர்வீச்சுகள் அது படும்போது நம்ம குணங்கள் மாறத்தான் செய்யும். இது இல்லாமல் 8வது பொருளுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கிடைக்காம வந்துடும், அது இப்போ கிடைக்கும். அப்படியா சாமி? ஆமாம், கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதர சகோதரிகள் உறவு பலப்படும். அது எப்படி சாமி பலப்படும்? ஏன்னோ தானே இப்பெல்லாம் அப்படி தானே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் ஏதோ நல்லது கெடுத்து வருவாங்க, பேருக்கு இருப்பாங்க, அடிக்கடி பேச மாட்டாங்க, உதவி ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. இப்படி தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது. அது மாதிரி உங்கள் அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அவர்களே விரும்பி வந்து பேசுவாங்க, விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க, பக்க பலமாக இருப்பார்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் எப்பவுமே சகோதர உறவு நம்ம கூட இருந்ததுனாலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எது வந்தாலும் நம்ம கூட, ஏன்னா ஒரே ரத்தம், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க இல்லையா, அப்பா அம்மாக்கு அப்புறம் அந்த உறவுகள் தானே, உடன்பிறப்புகள் தானே. அதனால் கண்டிப்பாக அது பலப்படும். இது இல்லாமல் சிறு சிறு பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதமான வேகம் அப்படி போயிட்டு வர்றது நல்லது. ஏறும்போது இறங்கும்போது பார்த்து இறங்கணும், பார்த்து ஏறணும், இப்படி பண்ணிட்டு வரலாம். விரோதிகள் தொல்லை அறிவே அழிஞ்சிடும். கடன் பிரச்சனை இருந்தால் அதுவும் நீங்கிடும், குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு நிறைய கடன் வாங்கி, வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறேன், வண்டி வாங்கி இஎம்ஐ கட்டுறேன், இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும், குறைக்கப்படும். அது இல்லாமல் உடல் எல்லாம் நல்ல சீராக இருக்கும். ஒன்று போனால் ஒன்று வந்தது, தலைவலி வந்து, ஜுரம் வந்தது, வயிற்று வலி வந்தது, காது வலி வந்தது, பல்லு வலி வந்தது, இப்படி சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இப்போது காணாமல் போய்விடும். இன்னும் ஒன்றும் இல்லை, நல்லதாக இருக்கேன், அவ்வளோதான், இன்றைக்கி நான் பண்ணுவேன், இன்றைக்கி இங்கே போவேன், அங்கே போவேன், அங்கே வருவேன், இப்படி வருவேன், இப்படி தான் சொல்லுவீங்க, இப்படி தான் பேசுவீங்க. இதெல்லாமே நடக்கும். செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் இந்த சனி வக்ரகதியில். எப்படி? இதுக்கு முன்னாடி பொருள் வாங்கியிருப்பீங்க, விற்றுருப்பீங்க, அந்த பொருட்கள் நல்ல பொருளாக இருந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம வேற ஆள் மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வேற ஆள்கிட்ட வாங்குவீங்க. அது நல்ல பொருளாக இருக்கும், கஸ்டமர்ஸில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ வருமானம் கூடும். அதே மாதிரி தொழில் நடத்தும் போதும் கூட இருந்தவங்க விலகி இருப்பாங்க, அதில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ நல்லவங்க வந்து இணைவாங்க, ஏற்கனவே இருந்தவங்க போயிடுவாங்க, திருப்பி வந்து வேறவங்க இருப்பாங்க.
அது மூலிமா நல்லது நடக்கும். உங்களுடைய ராசாபதி புதன் பகவான் இருக்கனால பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. அடிக்கடி நீங்கள் பெருமாளை வழிபட்டு வரணும். புதன்கிழமை சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். இந்த சனி வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரனால மாற்றுத்திறனாளிகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க வேண்டும். எப்பவுமே மிதுன ராசி பிறந்தவங்களுக்கு துணி பரிகாரம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு கருப்பு வாங்கி கொடுத்துறாதீங்க. சனி பகவானுக்கு கருப்பு தான் நின்று. சனி பகவானுக்கு நீலக்கலரும் உண்டு. கருநீலம் கருப்பு ரெண்டுமே ஒன்று. அந்த கருப்பு சிறிது கலந்த மாதிரி இருக்கிற உடையாக வாங்கி கொடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு வாங்கி கொடுக்க வேணாம். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு வாங்கி கொடுக்கணும்னா நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு வாங்கி கொடுக்கணும். தானதனம் பண்ணும்போது அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கருப்பு இருக்கிற மாதிரி, இல்லை நீளம், இல்லைன்னா கருநீலம் கொஞ்சம் கொள்ள மாதிரி, இப்படி இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். அடிக்கடி இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும். தியான மார்க்கமாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஏதோ ஒரு தயக்கம், பயம், உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சனி வக்ரகதியில். அதை நீங்கள் கவனிக்கக்கூடாது. அப்படின்ட்டு போயின்னே இருக்கணும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போது செயல் வடிவுக்கு வந்துடும். செயல்படுத்தி பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றியாக இருக்கும். அது வீடு கட்டுற முயற்சியாக இருக்கலாம், வண்டி வாங்குகிற முயற்சியாக இருக்கலாம், ஒரு தொழில் நடத்துகிற முயற்சியாக இருக்கலாம். உங்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். அடிஷ்னல். ஏன் நல்லா பண்ணுறப்பா, அதனால் இந்த வேலையும் பார்த்து பண்ணு. சும்மா பண்ண வேணாம், நாங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டுடுறோம், உனக்கு ஒரு சம்பளம் உயர்வு கொடுக்குறோம், இப்படி தான் சொல்லுவாங்க. பேஷ் நல்லா இருக்கே இது, அப்படி தான் நினைப்பீங்க. அப்படி தான் நடக்கவும் கூடும் இப்போது. அதனால் மிதுன ராசிக்காரங்க சனி வக்ரகதி பலன் ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. இந்த 138 நாட்கள் நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து மீண்டும் ஜெயித்து காட்ட போகிறீங்க வாழ்க்கையில். நடுவில் ஒரு சர்க்கிள் வந்தது இல்லையா, இப்போ அதை திருப்பி ஏறி ஓரளவுக்கு ஸ்டெடியாகி நின்று வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். இனிப்பு வாங்கி கொடுங்க, பெரும்பாலும் துணிமணி வாங்கி கொடுங்க. உடுக்க உடை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் தான தர்மத்தில். அது ரொம்ப அதில் இந்த ட்வின்ஸ் சொல்கிறாங்க, இரட்டை குழந்தைகள், அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதில் ஏழ்மை எளியவர்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒரே சிந்தனையோடு இருக்கணும், ஒரே எண்ணம், ஒரே செயல், இது மாதிரி பண்ணிட்டு வரணும். நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வரும். அரசியலில் சமூகத்தில் புதிய பொறுப்பு வரும். அது இல்லாமல் ஒரு பங்குதாரர், ஒரு நீங்கள் சுய தொழிலையோ வியாபாரத்திலோ வந்து இணைவார். அப்படி அவர் இணையும் பொழுது அதை நீங்கள் வரவேற்க வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் அது வரவேற்கிறது தான் நல்லது. அவர் மூலியமாக நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஒரு ஆப்போசிட் செக்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் அவங்க பெண்ணாக இருப்பாங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவங்க ஆணாக இருப்பாங்க. அப்படி தான் வந்து இணைவாங்க. அப்படி இணையும் பொழுது தொழில் வியாபாரம் முதல்ல விட இப்போது வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடையும். எப்படி வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடையும். நல்லா இருக்கே இது. ஆமாம், அப்படி தான் நடக்கும். அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கு இது சனி வக்ரகதி பலன் எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போது சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.